பிரியமானவர்களே, ஏசாயா 30 அதிகாரம் 21 மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்பாக இருந்து சொல்லுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். என்றைக்கும் ஒரு காரியத்துல உங்களுக்கு ஒரு வழி நடத்துதல் வேண்டுமா? அந்த வழி நடத்துதல், கைடன்ஸ் தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் அது எவ்வளவு அற்புதமா இருக்கும். ஆண்டவரே உங்களை வழி நடத்தும்படிக்கு விரும்புகிறார். யோசுவாவுடைய வாழ்க்கையில மோசே சென்றதற்கு என்பதாக அவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழி நடத்துவது என்று சொல்லி தவித்துக் கொண்டிருந்தான். தேவனுடைய வார்த்தை யோசுவாவுக்கு நேராக வந்தது. பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூடவும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆம் பிரியமான